வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் ஜனவரி 2026 ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜனவரி 2026 வேலை, பணி, தத்தம் சேவையில் இருப்பவர்கள் தாங்கள் பணிபுரியும் வேலையில், அலுவலில், சேவை எந்த துறை சார்ந்து இருப்பினும் அதில் அந்நியர் மற்றும் பழைய நட்புகள் வழியாக காரிய மேன்மையும் தகவல் தொடர்புகளால் ஏற்படக்கூடும். பிறருடைய ஆலோசனை, உதவிகள் கிட்டி காரிய மேன்மை அடைவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகள் வழியாக அதிர்ஷ்டங்கள் சித்திப்பதை பூரணமாக உணர முடியும், உணர்ந்து அனுபவிப்பீர்கள். கணவன், மனைவி, குடும்ப நிர்வாக பொறுப்புகளில் இருப்பவர்கள், குடும்ப சார்ந்த விவசாயம், வியாபாரம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வரும் ஆண்டிலிருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். கூடுதல் பணவரவை மறைத்து வருங்காலத்திற்காக சேமித்து கூட வைப்பீர்கள். நல்ல வகை உணவுகளை தேர்ந்தெடுத்து ரசித்து ருசித்து உண்டு மகிழ்வீர்கள். பேச்சில் அனுபவ விஷயங்கள், அதிகாரப்பூர்வ தகவல்கள் பிறர்க்கும் எடுத்து கூறியும் நல்ல புரிதலும் புரிய வைப்பதிலும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வயது வித்தியாசமின்றி பல தரப்பட்ட நபர்களை வரும் காலத்தில் சந்தித்து அதிகம் பேசி உங்கள் வேலைக்காக மெனக்கெட வேண்டியிருக்கும். உங்கள் காரியங்களை முடித்துக்கொள்ள எல்லா மற்ற நபர்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். மேலும் பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து வேலை, பணி காரணமாக அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கக்கூடும். அநேக விஷயங்களை பேசியே சாதிப்பீர்கள். மன எண்ண ஓட்டங்கள், கடந்து வந்த பாதை இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தற்பொழுதுள்ள நிலைமையை சீர்தூக்கி பார்த்து கடமையை சரிவர செய்ய எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடும். கற்ற வித்தையின் பயன், பழைய நட்புகள் தொடர்புகள் வழியில் புதிய அத்தியாயம், செயற்காரியங்களில் வெற்றி உங்கள் வசப்படும். அரசியல் மற்றும் குடும்ப மூத்தோர், அரசு வகை உதவிகள் என அனைத்து தரப்பு வகையிலும் நல்ல விஷயங்களை பகிர்தல், கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ளுதல், உதவிகள் கிட்டுதல் போன்றவை நடைபெறும். பூர்வ புண்ணிய விசேஷங்களாலும் குழந்தையின் அதிர்ஷ்டங்களாலும் குடும்பத்தில் குலதெய்வ இஷ்ட தெய்வ அருள் கடாட்சத்தினாலும் காரிய தடைகள் விலகி, காரியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகி இனி வரும் காலத்தில் நல்ல மன நிறைவான எண்ண பலிதங்களுடன் எண்ணியதெல்லாம் இனிதே நடந்தேறி மகிழ்ச்சியுடன் பயணிப்பீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவத்தில் உணர்ந்து அனுபவித்து வாழ்வீர்கள். கடவுளுக்கு நன்றி பாராட்டுவீர்கள். எல்லை தெய்வம், காவல் தெய்வம், உக்கிர தெய்வம், சாஸ்தா வழிபாடு போன்றவை பயன் தரும். நல்ல உணர்வு பூர்வமாக நல்ல புரிதலுடன் பக்தியுடன் பிரார்த்தித்து தேவை கோரிக்கைகளை மன்றாடி பெறுவீர்கள். பூர்வ புண்ணிய காரிய பலன்கள் தற்பொழுது இஜென்மத்தில் தொடர்வதாக மன உள்ளுணர்வு உங்களை எடுத்து கூறியும் அதை நீங்கள் பின்பற்றுவதையும் உணர்வீர்கள். பூர்வீக சொத்து, அவை சார்ந்த உருமாற்றம், வியாபார பேச்சுக்கள், எடுக்க வேண்டிய நடவடிக்கை, செயல் காரியங்கள், மேம்பாடு திட்டங்கள், பண வரவு செலவுகள் குறித்து குடும்ப உறுப்பினர்களிடம், மூத்தோர்களிடம் பேசி அளவலாவுவீர்கள். வேலை, பணி, சேவை, அரசியல் தொடர்பு, அரசு தொடர்புகளால் ஆதாயம், மூத்தோர்கள், அந்நியர்கள் வகையில் சிறப்பான உதவிகள் எல்லாம் கிட்டப் பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய விவாதங்களில், கலந்துரையாடல்களில் பதவி உயர்வு, பண விவகாரங்கள், சந்தைப்படுத்துதல், தற்பொழுதுள்ள சூழல் போன்றவற்றையெல்லாம் வியாபார நோக்கத்துடன் பேசியும் மனம் விரும்பும்படியான செய்கைகளில்
ஈடுபட்டும் பிறர்க்கும் வழிநடத்தியும் ஒப்பிட்டு பார்த்தும் வருகிற காலத்தில் மேம்பாடுக்கான திட்டங்களை திட்டமிட்டு செயற்காரியங்களை ஆற்றி முன்னேற்றம் காண்பீர்கள். போட்டிகளில் வெற்றி தெய்வ சங்கல்பத்தால் இனிதே நிறைவேறும். பிரயாணங்களில் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் வகையிலும் அலுவல் காரணமாக மேற்கொள்ளும் பிரயாணங்களிலும் குடும்ப உறுப்பினர்களை விட்டு அவசர கதியாக அலைச்சல் சார்ந்ததாகவும் கடின பிரயாணங்களாகவும் அலைச்சல் கூடுதலாகவும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் குழந்தைகள் கணவன் மனைவி மூத்தோர் வகையில் பலதரப்பட்ட பேச்சுக்களில் விவாத போக்கு இருப்பினும் ஆரோக்கியமானதாக இருக்கக்கூடும். தெளிவான ஒரு முடிவை எட்ட ஏதுவாக இருக்கும். குறிப்பாக பண விவகாரங்களில் குடும்ப பாகவஸ்தி பிரச்சனை சார்ந்த விஷயங்களிலும் சமூகத்தை சார்ந்து தீர்வு எடுப்பதில் நல்ல நடைமுறைப்படுத்துவதிலும் உங்களுக்கு ஒரு தனி அலாதி பிரியமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் மூத்த பெண்கள் அவர்கள் வைக்கும் கோரிக்கை நல்ல புரிதலுடன் விட்டு கொடுத்து செல்வதால் நன்மையே பயக்கும். விவசாய நிலபுலன்கள், குத்தகை பூமி, வீடு, வாகனங்கள், பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி ஆதாய வரவுகள், அனுகூலங்கள் ஏற்படும். ஆன்மீக வழிபாடுகள் புத்துணர்ச்சியும் உள்ளார்ந்த சுயம் கட்டுப்பாட்டுடன் கூடிய பிரயாணங்கள் பக்தி செலுத்துவதால் அதற்கான அனுபவபூர்வமாக உணர்ந்து லயிப்பீர்கள். பிறர்க்கும் எடுத்துரைத்து உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். மேலும் பிரயாணங்களில் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் அனுபவ பாடமாக மாறும். விரும்பும்படியான எல்லா காரியங்களிலும் மூத்த பெண்கள் அறிவுரை ஆலோசனை ஏற்பது தனி சிறப்பு சேர்க்கும். மேலும் வரும் காலத்தில் உங்கள் எண்ண பலிதங்களுக்கேற்ற முதலீடுகளை பெருக்கி வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.